சரக்குக்குன்னு ஒரு மியூசியம், சாராயத்துக்குன்னு ஒரு மியூசியம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை வித் அருண்நேத். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ கோவாவில் இருங்க. ஸோ இன்றைக்கி வந்து கோவாவில் ரிட்டர்ன் கிளம்பி போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கோவா இனிமேல் பஞ்சிம் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போய் சுற்றிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே அங்கேருந்து வெளியே மெஜிஸ்டிக் ப்ரைடு கசினோக்குள்ளே உள்ளே போயிட்டு சுற்றிட்டு நைட் 12 மணிக்கு வந்தோம். ஸோ அடுத்த நாள் ஹாப்பி நியூ இயர் இங்கே தான் கோவாவில் தான் செலிப்ரேட் பண்ணிட்டோம். செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம ஆல்கஹால் மியூசியம் சொல்லி மியூசியம்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த 4 வீடியோவுமே நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா லிங்க் கீழே கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ளை வித் அருண்நேத் கூட பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி காலையில் 8 மணி. ஸோ அஞ்சினா பீச் இருக்குது பார்த்தீங்களா, அஞ்சினா பீச்சோட பஸ் ஸ்டாப்பில் மினி பஸ் எப்படா வரும்னு சொல்லி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ பஸ் வந்தோடனே மினி பஸ்க்குள்ளே ஏறி அங்கேருந்து மப்சா சிட்டி போகணும். ஸோ மப்சா சிட்டி போயிட்டா அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிச்சி பனாஞ்சி போனேன். ஸோ பனாஞ்சி போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் இன்னொரு பஸ் பிடிச்சி வாஸ்கோ டி காமா போகணும். கிட்டத்தட்ட 3 பஸ் ஏறி 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 50 கிலோமீட்டர் போனேன். ஸோ காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது 11 மணி கரெக்டாக நான் கோவா வாஸ்கோ டி காமா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துட்டேன். ஸோ 2 மணி நேரமாக 3 பஸ் மாதிரி இந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ 2 மணி நேரமாக போன ட்ராவல் இப்போ 2 நிமிஷத்தில் நான் பார்த்திங்களா கோவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதாங்க கோவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். உள்ளே போகலாமா? அங்கே போர்டிங் எடுக்கிற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். அந்த லைன்லலாம் நின்று போய் போர்டிங் எடுத்துகிட்டு வரக்குள்ள ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ இங்கேயே ஈஸியாக டக்குன்னு போர்டிங் எடுக்கலாம். ஸோ இதில் நம்மளோட எந்த ஃப்ளைட்டோ அதை செலக்ட் பண்ணும். ஸோ நான் போகிறது இண்டிகோ ஃப்ளைட். இண்டிகோ கிளிக் பண்ணுங்கள், நம்மளோட பிஎன்ஆர் நம்பர் வரும், அதை என்ட்ரி பண்ணிட்டு பேசஞ்சர் அதை நேம் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாங்க. ஸோ எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்செட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பிரிண்ட் போர்டிங் பாஸ்ன்னு கேட்கும். ஸோ பிரிண்ட் கொடுத்தோம்னா நம்ம போர்டிங் பாஸ் பிரிண்ட் ஆகி கீழே வந்து ஸோ ஒரு போர்டிங் பாஸ் வந்துடுச்சா அதை எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு போர்டிங் பாஸ் வரும் பாருங்க. ஸோ அதையும் மட்டும் தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன லக்கேஜ் இருந்துச்சுன்னா இங்கே ட்ராப் பண்ணோமா அதுவும் நம்ம ஃப்ளைட்டில் நம்ம கூடயே லேண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே போர்டிங் பாஸ் எடுத்து முடிச்சுட்டு அங்கே லைனில் நிற்க தேவையில்லை, டேரெக்டாக நம்ம செக்யூரிட்டி செக்இன் போயிடலாம். Devices without flight mode must be switched off and stowed away for the flight except electronic entertainment devices, which may be used post-takeoff. Smoking, including e-cigarettes and consumption of alcohol, is not permitted and is a punishable offence. Smoke detectors in the lavatories will alert the cabin crew immediately. In the unlikely event of a water landing, take the life jacket placed in a pouch under your seat and slip it over your head. Secure the strap around your waist with a buckle. Pull the red tabs or tab to inflate or blow into the... ஸோ நமக்கு மட்கோவாலேருந்து மேங்களூருக்கு மதியானம் 2:30 மணிக்கு ட்ரெயின். ஸோ அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேங்களூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயின். ஸோ அந்த மாதிரி தான் 2 ட்ரெயின் நான் புக் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ட்ரெயினோட ரன்னிங் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது மேங்களூர் ட்ரெயின் ஒரு 3 மணி நேரம் லேட்டாக வந்துட்டு மறுபடியும் அங்கே போய் சென்னை எக்ஸ்பிரஸ் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நான் ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு கடைசி மினிட்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல புக் பண்ண மாட்டேங்க ரேட் அதிகமாக தான் வந்துச்சு. உங்களுக்கு கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோம்னா அதுக்கு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கோவாலேருந்து ஹைதராபாத்துக்கு ஃப்ளைட்டுக்கு மதியானம் 2:30 ஃப்ளைட். அங்கே ஹைதராபாத் போயிட்டு மறுபடியும் அங்கே இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி கோயம்புத்தூர் போகணும். ஸோ கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். ஸோ 6E712 ஹைதராபாத்துக்கு 2:25 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம இங்கிருந்து ஹைதராபாத் போயிட்டு மறுபடியும் அதே இண்டிகோ ஃப்ளைட்டில் வேறு ஒரு இண்டிகோ ஃப்ளைட்டில் ஸோ ஹைதராபாத்லேருந்து கோயம்புத்தூர் போக போகிறேன். ஸோ கனெக்டிங் ஃப்ளைட் 2 ஃப்ளைட்டில் போக போகிறோம். ஸோ இப்போ நமக்கு டிக்கெட் ஈஸியாக கம்மி விலையில் புக் பண்ணணும்னு வச்சுங்க. ஸோ அப்போ எங்கேயாவது ஊருக்கு போகிறதுனா மார்னிங் டிக்கெட் இருக்கும். ஸோ காலையில் அதாவது நைட்டு 12 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் அதோட ரேட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இதுவே டேயில் டிக்கெட் புக் பண்ணியோ நைட்டில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி செக் பண்ணணும், அதோட ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது காலையில் 12 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டு பறந்து போனோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக தான் இருக்குது, ஈஸியாக நம்ம பறந்து போயிடலாம். நம்மளோட ஃப்ளைட் எப்படி நின்றுருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஏர்பஸ் 320 6E0712 கோவா டு ஹைதராபாத் ஃப்ளைட்டு. ஸோ இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம உள்ளே போக போகிறோம். பறந்து போக போகிறோம் ஹைதராபாத்துக்கு. ஒன்லி 1 பேசஞ்சர் கனெக்டிங் ஃப்ளைட். ஓகே சார்.
ஃப்ளைட்டில் விண்டோ சீட் கிடைக்கலன்னா நல்லாயிருக்குமா? ஸோ விண்டோ சீட் தான் வேணும்னு சொல்லி அடித்து பிடிச்சி விண்டோ சீட் புக் பண்ணேன். ஸோ கடைசியாக வந்து ஃப்ளைட்டில் ஏறி உள்ளே உட்காந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பறக்கலாம். பறக்க தயாராக நண்பர்களே, பறக்கலாமா? நம்மளோட ஹைதராபாத் ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மத்தியானம் 2:30க்கு வந்து கோவாலேருந்து டேக் ஆஃப் ஆகி ஒரு 1.25 மணி நேரம் வானத்தில் பறந்து கடைசியாக வந்து 3:45க்கு நம்மளை ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணியிருக்கு. நாம் வந்து லக்கேஜ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ நம்ம வந்து ஷோல்டர் பேக் மட்டும் மாட்டிட்டு அப்படியே அடுத்த ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ கோயம்புத்தூர் ஹைதராபாத்தில் நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து நமக்கு 6:40 6:40க்கு தான் வந்து ஃப்ளைட்டு. ஸோ இப்போ தான் வந்து டைம் 3:45 ஆச்சு. இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம மறுபடியும் இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட் போகணும். அங்கேயும் போய் செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு போகணும். இங்கே வந்து நம்ம போர்டிங் எடுக்க தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கோவாலேயே வந்து 2 போர்டிங் பாஸுமே எடுத்துட்டோமே. ஸோ அதுலேயே வந்து நமக்கு கேட் நம்பர் போட்டுருக்கு. இங்கே செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு அது என்ன கேட் நம்பர்னு பார்த்துட்டு போகலாம். நமக்கு வந்து கேட் நம்பர் 17. ஸோ 17ல் போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. ஸோ ஒரு வேளை நமக்கு வந்து கேட் நம்பர் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இந்த மானிட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து கேட் நம்பர் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் டைம் 3 மணி நேரம் தான் இருக்குது. இன்னும் வந்து 6 மணி நேரமெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்மளை அப்படியே வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே இன்னொரு டைம் வந்து செக்யூரிட்டி செக்இன் முடிச்சுட்டு உள்ளே வர சொல்லுவாங்க. நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா வரும்போது வந்து நான் பீச் வழியாக தான் நடந்து வந்துட்டேன். ஸோ அங்கேயே வந்து நான் தட்டி போட்டு வந்துட்டேன். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் மணல் வந்து ஷூவில் ஒட்டிகிட்டு இருந்தது. நான் இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து தட்டிகிட்டு இருந்தேன். ஷூ அப்படியே மணலாம் தட்டி கீழே போட்டிருந்தேன். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அப்படியே ஒரே சங்கடமாக போயிடுச்சு. அவர் நினச்சிருப்பா இந்த பைத்தியானுக்கு ஹைதராபாத்தில் எங்கே இருந்துடா மணல் கிடச்சதுன்னு, பீச் மணல்ட்டு. ஸோ நாம் போகிறதே வந்து ஒரு கனெக்டிங் ஃப்ளைட். இதுவும் ஒரு கனெக்டிங் ஃப்ளைட். மினி பஸ் மாதிரி ஒரு ஸ்டாப்பில் நின்றுட்டு தான் போகும். எப்படி தெரியுமா? ஸோ இந்த 6594 இருக்கலாம், இது வந்து 4 மணிக்கு அகமதாபாத் குஜராத் இருக்கலாம், அங்கே டேக் ஆஃப் ஆச்சுன்னா 5:30க்கு வந்து ஹைதராபாத் வரும். அதுக்கப்புறம் 6:40க்கு மறுபடியும் இங்கேருந்து பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு 8 மணிக்கு கோயம்புத்தூரில் ட்ராப் பண்ணி, ஒரு வேளை இப்போ நம்ம அகமதாபாத்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஸ்ட்ரெயிட்டாக டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம்னா இந்த ஹைதராபாத்தில் வந்து இறங்க தேவையில்லை, சீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கலாம். நம்ம வரும்போது உள்ள 5-6 பேசஞ்சர்ஸ் உள்ள உட்காந்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது அவங்களாம் டேரெக்டாக அகமதாபாத் டு கோயம்புத்தூர் டிக்கெட் புக் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாப் மாதிரி லோக்கல் பஸ் மாதிரி நின்றுட்டு நம்மளை 8 மணிக்கு நம்மளை கோயம்புத்தூரில் ட்ராப் பண்ணிடுவாங்க.
கைஸ், வெல்கம் பேக் டு இண்டிகோ பேத்ரூம். ஸோ பேத்ரூம் வந்தாச்சுங்க. ஸோ ஒன்ஸ் உள்ளே வந்தோடனே டோரை லாக் பண்ணணும். ஸோ டோர் லாக் பண்ணியிருக்கா? எஸ், லாக் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் டோரை லாக் பண்ணிட்டு நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. ஒருத்தருக்கான பாத்ரூம் தான், ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும் ஒரே டைமில். ஸோ நம்ம வேலை ஒன்ஸ் முடிச்சுன்னா அங்கே ப்ரெஸ் இருக்குதுங்களா, ப்ரெஸ் அமுக்குனா அதை வந்து க்ளீன் பண்ணிவிடும். கீழே வந்து பேப்பர் ரோல் எடுத்து நம்ம தொடச்சிக்கலாம். ஸோ பைப் டேப் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டு அதில் வாட்டர் வரும், கைக்கு வாஷ் பண்ணிட்டு நம்ம கையை துடைக்கணும் அப்படின்னா சைடில் பாருங்கள் பேப்பர் இருக்கா, அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம கையை எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சுத்தமாக துடைச்சிட்டு எங்கே கூட போகிறது அப்படின்னு யோசிச்சிங்க தடார்னு கீழே குனிஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு கை கொடுக்கும். அதை ஒரு அழுத்தினீங்கன்னா உள்ளே போட்டுடலாம். ஸோ அவ்வளோதாங்க இண்டிகோ பாத்ரூம். நம்மளுடைய ஃப்ளைங் டைம் வந்து 1 hour 10 minutes. ஹைதராபாத் டு கோயம்புத்தூருக்கு 1 மணி நேரம் 10 நிமிஷத்தில் ஃப்ளைட்டில் ரீச் ஆகிடலாம். ஸோ ஆனால் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்க தெரியுங்களா, கரெக்டாக வந்து என் வீட்டுக்கு மேலே தான் பறக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ வந்து நம்ம சத்தியமங்கலம், பண்ணாரி, அந்தியூரோட மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த மலை மேலே பறந்துட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் வீட்டுக்கிட்ட பறப்போம். நான் இதுவே வந்து கீழே இருக்குதுன்னா மேலே என்னடா ஃப்ளைட் போகுதுன்னு சொல்லி அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறனால கீழே குனிஞ்சு பார்த்தேன் என் வீடு தெரியுதான்னு. ஆனால் தெரியல. आभारी हैं कि आज हम आपकी सेवा कर सके। आशा करते हैं कि जल्द ही आप अपनी अगली उड़ान के लिए इंडिगो का चयन करें। धन्यवाद। Ladies and gentlemen, boys and girls, thank you for choosing Indigo and giving us the opportunity to serve you today. It has been a pleasure. We look forward to flying you to the next destination in the very near future. Thank you. இந்த ஃப்ளைட்டு, இந்த ஏர்போர்ட், இதை பற்றின ஒரு சீக்ரெட் வந்து எனக்கு தெரியும். ஸோ அது என்னென்னு நான் வந்து என்ன சீக்ரெட்னு நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். ஸோ கோவா ட்ரிப் வந்து இதோட எண்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து இதோட சேர்த்து ஒரு ஆடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதையும் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. ஃப்ளை வித் அருண் வினித். ஸோ சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் ட்ரிப்பில் மீட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.